வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். கதை 2. அரசு பகுத்தறிவு பாசறை. உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள். திருவாய்மொழி. ஸ்ரீரங்கத்தில் அவ்வப்போது வைணவத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் எதிர்ப்பு குரல்கள் எழும். நாங்கள் கீழச்சித்திரை வீதிக்காரர்கள். அதை கண்டு கொள்ளாமல் தமாஷாகத்தான் எடுத்துக்கொள்வோம். சாத்தார வீதி மூலையில் திராவிட கழக பொதுக்கூட்டம் அவ்வப்போது நடைபெறும். தந்தை பெரியார் பேசுவது தெற்கு வாசலில் கேட்கும். ராமனையும் கிருஷ்ணனையும் ரங்கநாதனையும் சில சங்கடமான கேள்விகள் கேட்பார். திருச்சி நகரத்தை பகுத்தறிவு பாசறை என்றே அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். சின்னக்கடை வீதி மூலையில் இருந்த கரீம்பாய் கடையில் பழைய புத்தகங்கள் வாங்க செல்வேன். வீரமாமுனிவரின் சதுரகராதி பழைய பதிப்பு அங்கேதான் கிடைத்தது. அப்போது பகுத்தறிவு கருத்துகள் ஒலிபெருக்கியில் காதில் விழும். திராவிட கழகத்தை சார்ந்த பண்ணனார் என்பவர் சித்திரை வீதியில் வீடு வாங்கி கொண்டு பால் சப்ளை செய்தார். பால் வியாபாரத்தையும் பார்ப்பன வெறுப்பையும் கலக்கவில்லை. பார்ப்பன எதிர்ப்பு கூட்டங்களுக்கு அடிக்கடி தலைமை தாங்குவார். சிலுக்கில் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டிருப்பார். அவர் மனைவி பாட்டியுடன் தினம் ராத்திரி நிலவுளியில் பேச வருவாள். என்னடி, உன் புருஷன் பெருமாளே இல்லைங்கிறானாமே? அது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெருமாள் எப்படிடி இல்லைன்னு சொல்ல போகும்? ஒரு நாள் அவனை கேட்டு சொல்ல. நீதான் கேளண்டா. பாட்டி, அவெல்லாம் நாஸ்திகால் என்பேன். சார்வாக மாதிரியா? அது என்னவோ எனக்கு தெரியாது. அவெல்லாம் நாஸ்திகால். என்ன எழவோ, பாலில் தண்ணி குத்தாமல் இருந்தா சரி கோதாவரி. கோதையம்மா, நான் எப்பனையாச்சும் உனக்கு பாலில் தண்ணி விட்டு கொடுப்பேனா? கள்ளி சொட்டு மாதிரி கொடுக்குறேனா இல்லையா? ஆமாம்மா, ஊத்துறச்சையே அந்த பக்கம் தெரியுது, கண்ணாடி மாதிரி என்று பாட்டி சொல்வாள். பண்ணனார் மாதம் பால் வாங்க வரும்போது சில சமயம், நாளைக்கு வாயம்பா, இன்னும் மணி ஆர்டர் வரலை. நாளைக்கு திருச்சியில் பொதுக்கூட்டம் பாட்டியம்மா, அவசரமே இல்லை, நீங்கள் எப்போ வேணால் கொடுங்க என்பதில் எந்த பிராமண வெறுப்பும் இருக்காது. பெருமாள் இல்லைன்னு சொல்கிறியாமே நீ? அதெல்லாம் மீட்டிங்கில் பாட்டியம்மா, எழுதி வச்சதை படிக்கிறேன். அதானே பார்த்தேன். நீ ரொம்ப சாதுவாச்சே, குடுமையெல்லாம் கத்திரிப்பேன்னியா? யாரோ புரளி பண்ணியிருக்காங்க பாட்டியம்மா. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. குடுமையை அறுப்பேங்கிறது உங்கள் பாப்பார ஜாதி பையனே. அவர் குறிப்பிட்டது அரசு பகுத்தறிவு பாசறையின் தலைவன் ஆ.வி. அரசுவை. அவன் பெயர் ஆ. வரதராஜன். எனக்கு 2-3 கிளாஸ் சீனியர். நேஷனலில் BA படித்தான். திருச்சியில் தனியார் கம்பெனி ஒன்றில் ஆடிட்டராக வேலை செய்தான். ராஜன் ஸ்கூலுக்கும் DGP கடைக்கும் நடுவே இருந்த எந்த வீடு என்று சரியாக ஞாபகமில்லை. முன்னேற்ற சரிந்து கூரை வேய்ந்த அரிதான வீடுகளில் ஒன்று. திண்ணையும் பெருசாக இருக்கும். சுவரில் சாய்ந்து கொள்ள வட்டமாக இருக்கும். விளக்கேற்றுவதற்காக பிறைகள் இருக்கும். அரசு அழகாக இருப்பான். என்னை பார்த்தால் எப்போதும் புன்னகைப்பான். எப்போது சங்கத்தில் சேரப்போகிறாய் என்று கேட்பான். அந்த சங்கத்தின் பெயர் அரசு பகுத்தறிவு பாசறை. தைரியமாக போர்டே போட்டிருந்தான். ரங்கு கடைக்கு வருவான். அவன் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருப்போம். மார்க்ஸ், மார்ஜினி, ரஸ்ஸல் என்றெல்லாம் பேசுவான். சார்வாக தத்துவத்தை பற்றியும் பௌத்தத்தை பற்றியும் விஸ்தாரமாக பேசுவான். ரங்குதான் பளிச்சென்று கேட்டான். வரது, நீ என்னதான் சொல்ல வர? என்னை வரதுன்னு கூப்பிடாதே, ஆவி அரசு நானு. ஆவி அரசோ? அது என்ன புடலாங்க அரசோ? நீ என்ன சொல்ல வர? பெருமாள் இல்லைனா? பெருமாள் மட்டும் இல்லடா, சிவன், பிரம்மா, கிருஷ்ணா, ராமர் யாரும் இல்லை. கடவுள் இல்லை. எல்லாமே மூடக்கருத்துக்கள். மக்கள் மனதில் பயத்தை உண்டாக்கி காசு பிடுங்கிற உத்திகள். அப்போ எந்த பெருமாளை தான் இருக்கிறதா ஒப்புத்துக்கிற? டேய், பெருமாளே இல்லைங்கிறண்டா சும்மா.
பெருமாளே இல்லையா என்றான் வியப்புடன். ரங்குவுக்கு அதை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. இல்லை, பின்ன ஸ்ரீரங்க கோயில், ரங்கநாதர், ஏகாந்த சேவை, உற்சவம், தைத்தேர், பங்குனி ரதம், குதிரை வாகனம், நித்தியப்படி, திருமஞ்சனம் எல்லாம் வேஸ்டா? வேஸ்ட் மட்டும் இல்லை, பித்தலாட்டம். என்னடா இப்படி சொல்கிறான்? வரது, நீ என்ன வம்சம் தெரியுமா? உங்கள் அப்பா 6ஆவது ஐயங்கார். கேட்டால் ரொம்ப வருத்தப்படுவார். எங்கள் அப்பா 6ஆவது ஐயங்காங்கிறதுக்காக நான் அவர் கருத்தையெல்லாம் ஏற்றுக்கணுன்னே எங்கள் ரூலு. கிடக்கட்டும், போர்டு போட்டிருக்கியே பகுத்தறிவு பாசறைன்னு, என்ன ஆக்டிவிட்டி? புரட்சி கருத்துக்களை மெல்ல மெல்ல நம் சிறுவர்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு சிந்தனா சக்தியை உண்டாக்கி எதையும் கேள்வி கேட்க வைக்க போகிறேன். அதுக்கு தான் பசங்களை தேடின்னு இருக்கேன். பசங்க வருவாங்கிற? வராமல் பின்ன? ஆளுக்கு ஒரு லேக்கா உருண்டை கொடுத்தா லால் குடிக்கு கூட வந்துடுவாங்க. எனக்கு ஹோப் இல்லைப்பா என்றான் ரங்கு. பாரேன், சனிக்கிழமை முதல் கூட்டம். அப்புறம் கீழே வீதியில் குடுமி ஒழிப்பு போராட்டத்தில் ஜிட்டு வச்சிருக்கிறவங்களை எல்லாம் கத்தரிக்க போகிறேன். ஆச்சரியமாகவே இருந்தது சனிக்கிழமை. சித்திரை தேர் நிலையில் படி ஏறி உயரத்தில் கூட்டம் போட்டான். நிறையவே குட்டி பையன்கள் வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் ரவா உப்மா, டீ. அவர்கள் எல்லோரையும் உட்கார வைத்து, சிறுவர்களே, இப்போ நாம் பாட போகிறது கடவுள் வீழ்த்து. தப்பா சொல்கிறீங்க மாமா, கடவுள் வாழ்த்து. வாழ்த்து இல்லை, வீழ்த்து. சேச்சா, அது வேற கடவுள்டா. கடவுளே இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்க போகிறேன். எப்படி மாமா? இன்னைக்கு ரங்கநாதர் குதிரை வாகனமாடா? கருட வாகனம் மாமா, ஏதோ ஒன்று. அவர் இங்கே வரப்போ அவரை வாயிலில் வந்தபடி திட்ட போகிறேன். டா போட்டு திட்ட போகிறேன். திட்டுனா என்ன ஆகும்? உம்மாச்சி கண்ணை குத்திடுவார் என்றான் ஒரு வாண்டு. அவருக்கு கோபம் வரும்படியா, எந்த மானஸ்தனும் வெக்கம்படும்படியா எல்லார் முன்னாலேயும் சத்தம் போட்டு திட்ட போகிறேன். பெருமாள் இருந்தா என்ன ஆகும் சொல்லு? குட்டி பையன் மறுபடி கண்ணை குத்திடுவாரு என்றான். குத்தலைனா வேற ஏதாவது பண்ணிடுவாரு என்றான் இன்னொருவன். பார்க்கலாம், நீங்கள் எல்லாரும் பெருமாள் வரப்ப இங்கே வரணும். கூட்டம் கலைந்ததும் ரங்கு அவனை கடைக்கு கூப்பிட்டான். வரது, பைத்தியக்கார வேலையெல்லாம் பண்ணி செம உத வாங்க போகிறேன். இதெல்லாம் சாத்தார வீதியில் டிகே மீட்டிங்கோட வச்சுக்க. அங்கே போய் பேசுறியாமே. என்னடா வரது, வம்ச துரோகண்டா இது. உத்தர சித்திரை வீதியில் வேணாண்டா. ஒன்று கிடக்க ஒன்று ஆகி உன்னை ஜாதி பிரதர்ஷனம் பண்ணி கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவா. பார்க்கலாமே. ஏண்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? நீங்கள்லாம் சிந்திக்க தெரியாதவங்க, சிந்திக்க மறுக்கிறவங்க. கோயிலில் பணம் பிடுங்கி கோயில். ஏய் வரது, ஒரு தடவை பெருமாள் சேவிக்க போயிருக்கான். பெரிய க்யூ இருந்திருக்கு. மணியக்காரரும் நம்ம உபயக்காரரும் தடுப்பு சங்கிலியை கழட்டிட்டு 10 பேரை பெருமாள் சேவிக்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதான் பெருமாள் மேலே கோவம். நாங்கள்லாம் 3/4 மணியாக காத்துருக்கோம். இவருக்கு என்ன சலுகை? பெருமாளுக்கு முன்னாலே எல்லோரும் சமங்கரா. இதை கூட தடுக்க முடியல இவரால். இவர் என்ன பெருமாள்? கையால் ஆகாதவர். சந்நிதியை விட்டு இறங்கி வந்து அந்த உபயக்காரரை சவிட்டு இருக்க வேண்டாமோ? கலியுகத்தில் அதெல்லாம் கிடையாது வரது. திரேதாயுதத்தில் தாண்டா பெருமாள் நேரில் வருவார். மனுஷ ரூபத்தில் வரதை இப்பெல்லாம் நிறுத்திட்டார். கல்கி அவதாரம் இன்னும் ஆகலை. ஏன் ஏன் அப்படித்தான். ஏன்னா பெருமாள் இல்லை, மறுபிறவி இல்லை. வேற என்னதான் இருக்கு? பொச்சும் புளியங்காயுமா? எல்லாரும் சிரிக்க, உங்களுக்கெல்லாம் விவஸ்தை கிடையாது, சிந்தனை மழுங்கி போன ஜென்மங்கள். எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, செம்ம உதப்பட போற. அரசு தன் பூநூலை பெருமாள் கருட வாகனத்தில் வீதி வலம் வரும்போது அறுத்து போட்டான். அவரை கண்டபடி திட்டினான். நீ உருப்பிடுவியாடா என்று டா போட்டு திட்டினான். அதை யாரும் கவனிக்கவில்லை. மளிகை கடை ரங்கநாதனுக்கு வரது கொடுத்த கடனை திருப்பி தராததால் திட்டுகிறான் என்றனர். ஒருமுறை அவன் தந்தை 6ஆவது ஐயங்கார் ரங்கு கடைக்கு ஸ்டவ் திரி வாங்க வந்திருந்தார். வரது இங்கே வந்தானா? வரது இல்லை, ஆவி அரசு. எதுக்கு தான் இப்படி புத்தி போகிறதோ அவனுக்கு. ஏன்பா நீங்கள்லாம் சொல்லக்கூடாதோ? அவன் கோவையாக வாதாடுறது எங்களுக்கே சந்தேகம் வந்துடுது மாமா. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க மாமா. நிச்சயம் ஆயிட்டுது, அதை சொல்லத்தான் வந்தேன். பொண்ணு யாரு? அம்மா மண்டபம் ரோடு போகிற வழியில் புதுசாக
தாத்தாச்சாரியார் காலனி வந்திருக்கே, திருமஞ்சன காவேரி தாண்டி அங்கே இருக்கா. பேரு லோச்சனாவா? ஆமாம், எப்படி தெரியும்? அவள் அப்பா எனக்கு ஒன்று விட்ட மாமா உறவாக்கும் ஓய் என்றான் ரங்கு. அந்த பொண்ணு நம்ம வரதுக்கு தோதுப்படுமா ரங்கு? அவ என்ன சொல்கிறா? கொடுக்குறேங்கிறா. வரது ஒரு நாஸ்திகன்னு சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லலை, நீ போய் சொல்லிடாத. சொல்ல வேண்டாமோ? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும்னு மெய்யு ஐயங்கார் சொல்லியிருக்காரு. அவர் போனதும், ரங்கு அந்த பொண்ணு எப்பட்றா? ரொம்ப பக்திடா, 4 வேளை கோயிலுக்கு போகும், ஒரு புறப்பாட்டை விடாது, தினம் வீதி பிரதட்சணம் பண்ணோம், பார்த்துருப்பியே. ஓ, அந்த பொண்ணா? அதை போய் இந்த நாஸ்திகனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறாளா? எப்படி ஒப்துண்டா? அதான் 6ஆவது சொன்னாரே, அவகிட்ட இதை மறைச்சிருக்கா. அநியாயம்டா. வரதுக்கு சொத்து நிலப்பொருள்கள் எல்லாம் இருக்கு, நாத்திகனா இருந்தா என்ன? இதற்குள் வரது வந்து சேர்ந்தான். ரங்கு, அவ பேப்பரில் என் பேர் வந்திருக்கு பாரு என்று காட்டினான். திருவரங்கத்தில் சனாதனிகளின் கோட்டையில் ஒரு பகுத்தறிவு குரல். ஆவி அரசு என்பவர் தீவிரமான ஐயங்கார் பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்றெல்லாம் செய்தி போட்டு அவன் போட்டோ போட்டிருந்தது. வரது, உனக்கு கல்யாணமாமே? யாரா சொன்னா? உங்கள் அப்பா தாண்டா. ஆமாடா, அம்மா மண்டப ரோட்டில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கா. ரோஷனாவோ லோச்சனாவோ பேர். அந்த பொண்ணு ரொம்ப பக்தி உள்ளவடா. சக்கரத்தாழ்வார் கோயில், தாயார் சந்நிதி எல்லாத்துக்கும் தினம் போகிறவ. எல்லாத்தையும் மாத்திரலாம் ரங்கு. எப்படி? பேசியே என்னால் யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த குடுமி நீக்க போராட்டம் ஒன்று பாக்கி இருக்கு. கீழே வீதியில் யார் யாரா குடுமி? குடுமி வழக்கொழிந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. அங்கொன்று இங்கொன்றாக அது கார்டு வீட்டுக்கு 8வது 26A வீட்டில் பப்புக்குட்டி என்பவனும், எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒருவனும், சாவுகார் வீட்டு 4வது வீட்டில் இருந்த துவரம்பருப்பு துரை என்கிற துரைராஜனும் கட்டுக்குடுமி வைத்திருந்தார்கள். சொல்ல மறந்துவிட்டேனே, அந்த லோச்சனாவின் தம்பி விஜயராகவனும் வைத்திருந்தான். 1-2 பேர் வடக்கு வீதியில் வைத்திருந்தார்கள். குடுமியா இருக்கலாம்னா அதிகம் ஆட்கள் இல்லையேடா. உன் உட்பி மச்சினனே குடுமி. அதை வெட்டினாத்தான் கல்யாணம். பப்பு குட்டியையும் தயாராக இருக்க சொல்லு, எந்த நிமிஷத்துலையும் கத்திரிச்சிருவேன் என்றான் ஆவி அரசு. பப்புக்குட்டி, இது என்னடா வம்பா போச்சு? என் தலைமயிறு என் குடுமி, இதை வெட்டுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை? அநியாயமா இருக்கே. அவன் கிறுக்குடா. எதுக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு கீழே வாசல் பக்கம் வராம கோட்டையிலிருந்து வரப்ப கோயிலுக்குள்ள நுழைஞ்சி கீழே உத்தர வீதி வடக்கு வாசல் வழியா கீழே வீதின்னு வந்துரு. ஆவி அரசு தெற்கு வாசல் தையல்காரனிடம் சென்று ஒரு நல்ல கத்தரி வாங்கி காத்திருந்தான். எங்கடா பப்புக்குட்டியை ஒரு வாரமாக காணோம்? எங்கேயாவது ஊருக்கு கிறுக்கு போயிருப்பான். இல்லடா, என்கிட்ட இருந்து பம்மறான். அவனை பார்த்தா சொல்லு, அரசு காத்துன்ருக்கான்னு. அவன் அப்பா கிட்ட சொல்லட்டுமா? அவன்கிட்டயா? அப்பா கிட்டே சொல்லு, அவர் குடுமையும் வெட்டுற. அவர் குடுமி ரொம்ப சின்னதுடா, கொத்தமல்லி கட்டு மாதிரி. வரது கல்யாணத்துக்கு மந்திரமெல்லாம் கூடாது என்றான். ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தீக்கா தலைவர்கள் முன்னிலையில் சீர்திருத்த கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்றான். ஒரு வழியாக அப்பா தாயே என்று கெஞ்சி அதிகாலையில் வைதிகமும் ராகு காலத்தில் சீர்திருத்த கல்யாணமும் செய்து கொண்டான். அடிக்கடி மச்சினன் விஜயின் கட்டுக்குடுமியை பார்த்து கொண்டிருந்தான். லோச்சனா தோற்றத்தில் அவனுக்கு பொருத்தமாக இருந்தாள். அரக்கு கலர் கூரை புடவையும் மடிசார் கட்டும் அவளுக்கு பாந்தமாக இருந்தது. ஏகப்பட்ட நகை போட்டிருந்தார்கள். வரதுவின் கரம் பிடித்த கையில் மறு தோன்றி செக்க செவேல் என்று பத்தி இருந்தது. மூக்கில் சின்னதாக வைர மூக்குத்தி, ஜடை பிள்ளை, நாக்கொத்து, சுட்டி எல்லாம் அணிந்து ஷோக்காக இருந்தாள். வரது அடிக்கடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அப்படி பார்க்காதே என்று அதட்டலாக அவனை பார்த்துவிட்டு சிரித்தாள். சின்ன வயசிலேயே வேண்டுதல் என்று திருப்பதி போய் வந்தார்கள். அரசு முதலில் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டானா? மாடிக்கு போய் அவனை லோச்சனா கெஞ்சி கேட்டதில் தவிர்க்க முடியாமல் அவர்களை தொடர்ந்து சென்றான். அங்கே போயும் திருப்பதி பெருமாளை திட்டினானாம். இவ்வளவு ஏழைகள் இருக்கிறப்ப உனக்கு எதுக்கு தங்கத்தில் ரதம் என்று கேட்டானாம்.
திருப்பதியிலிருந்து திரும்பியதும் அரசுவின் போராட்டம் தீவிரமாகிவிட்டது. ஒரு நாள் பப்பு குட்டியை கடையில் வைத்து பார்த்தேன். என்ன பப்பு, கிராப்பு திடீர்னு? இந்த பைத்தியம் ஊருக்கு போகிற வரைக்கும் மாமா கிராப் வச்சுக்க சொன்னார். அன்றைக்கி என்ன ஆயிடுத்து தெரியுமா ரங்கு? வரது ஃபோட்டோக்காரங்க கூட என்னை பார்த்துட்டான். ஃபோட்டோக்காரங்களை கூப்பிட்டு பாய் கடையிலேருந்து பெருசாக கடா துணி வெட்டுற கத்திரியை எடுத்துட்டு வந்து இந்த க்ஷணம் கத்திரிப்பேன்னு துரத்துறான். தப்பிச்சேன், பழச்சேன்னு மாடி ஏறி குதிச்சேன். பகுத்தறிவு தினமா ஒரு குடுமையாவது வெட்டியே ஆகணுமா. நான் தான் அம்பேட்டேனா, ஆளைப்பாரு. அப்புறம் என்னாச்சே? அந்த பொண்ணு அருமையான பொண்ணுடா. லோச்சனா வந்து எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அம்மா விடுவிடுன்னு விட்டா. ஆம்படையான் என்னன்னு நினச்சின்னு இருக்கான். திருசனமெல்லாம் திருச்சியில் வச்சுக்க சொல்லு, இல்லை உங்கள் ஆற்றுக்குள்ளே வச்சுக்கோ. அடுத்த தடவை போலீஸ் ஸ்டேஷனில் பிராது கொடுத்து கை விலங்க மாட்டி ஊர்வலமாக அழைச்சிட்டு போவேன்னு சொல்லு. எங்கள் ஆத்துக்காரரை உனக்கு தெரியாது, பார்த்தா சாதுவாக இருப்பார், பாஞ்சா புலி. மன்னிச்சுக்கோங்க மாமி, இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஏண்டி உன் ஆம்படையானுக்கு இப்படி புத்தி போகிறது? என்ன பண்ணுறது மாமி, கல்யாணத்தப்ப கூட வாத்தில் யாரும் இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லலை. ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாளா? சக்கரத்தாழ்வாருக்கு வேண்டிக்கோ, 48 நாளைக்கு எலுமிச்சம்பழ மூடியில் நெய் விளக்கு ஏற்றிண்டு போ, புத்தியை கொடுப்பார். பார்க்கலாம் மாமி. மற்றபடி எப்படி? மற்றபடி நன்னா தான் வச்சுட்டுருக்கார். பராசக்தி ஓரிரவு வேலைக்காரி சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போனார். லாலா கடையில் அல்வா வாங்கி தரார். தவறாமல் கனகாம்பரம், கதம்பம், மல்லிப்பூ, பிச்சிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வரார். அது என்னமோ குடுமையை கண்டா மட்டும் ஆவேசம் வந்துடுறது. கத்திரிக்கோலை தூக்குறாரு. எல்லாம் சரியாக போயிடும். உங்கள் ஆத்துக்காரர் என்ன நட்சத்திரம்? உத்தரட்டாதி. இப்படித்தான் படுத்தோம், பங்குனிக்குள்ளே சரியாயிடும். பங்குனி வரைக்குமா? ஏன்? வர வர ஜாஸ்தி ஆயிட்டு வரது. அடுத்த தடவை வடக்கலையார் மொட்டை பாட்டிகளுக்கெல்லாம் பட்டுப்புடவை கட்டிக்க சொல்ல போகிறாராம். இது எங்கே கொண்டு விடுமோன்னு பயமாக இருக்குது. சக்கரத்தாழ்வார் கோபத்தை கிளப்பாம இருக்க சொல்லு, பூமியே தாங்காது. பூசினாப்பில் இருக்கே மூஞ்சி. உண்டா இருக்கியா? ஆமாம் மாமி. எத்தனை மாதம்? 4. ரண்யகசிபுவுக்கு பிரகலாதம் பிறந்தாப்புல உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பனை திருத்தட்டும். ஒரு நட ஆற்றுல மிருத்யுஞ்சன ஹோமமும் சுதர்சன ஹோமமும் பண்ணிடு. ஐயோ, என்ன பலி போட்டுருவாரு. அமாவாசைக்கு அப்பாவுக்கு தோப்பனாருக்கு தர்ப்பணம் பண்ணி வைக்க வர வாத்தியார் சுவாமிகளை எல்லாம் விரட்டுறாரே. வரது சிந்தனையாளர்கள் மாநாட்டுக்கு சென்னைக்கு போயிருந்த போது அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு லோச்சனாவின் அப்பா கோவிந்தராஜன் என்று பெயர் வைக்க விரும்பினார். வரது அதற்கு இங்கர்சால் என்று வைக்க வேண்டும் என்றான். கடைசியில் ரோச்சனா அடித்து சொல்லிவிட்டாள். பரத்வாஜன் என்று பெயர் வைத்து பத்தாச்சி என்று கூப்பிட்டார்கள். குழந்தை அவளை கொண்டிருந்தது. குளிக்கப் போகும்போது வரது கையில் கொடுத்தாள். சொல்லு, அப்பா மாதிரி சொல்லு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை. பத்தாச்சி கில்கா என்றது. வரதுவிடமிருந்து பல பகுத்தறிவு சங்கங்கள் அவ்வப்போது 100 200 வாங்கி கொண்டு வரதுவின் போட்டோவை போஸ்டர் அடித்து இந்த தினம் அந்த தினம் என்று பணம் பிடுங்குவதை லோச்சனா சாமர்த்தியமாக தடுத்துவிட்டாள். எங்கள் ஆற்றுல குழந்தை இருக்குப்பா, அதுக்கு பசும்பாலும் பவுடர் பாலும் கொடுத்தே போண்டி ஆயின்றிருக்கோம். இந்த வருஷம் இங்கர்சால் நினைவு நாள் வேண்டாம். தலைவர் கோபப்படுவாரே தங்கச்சி. கோவிச்சுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் பெருசாக சங்கம் வச்சிருக்கலே, பத்திரிக்கையெல்லாம் நடத்துகிறவாளை கேட்டுக்கோ. வரதுக்கு ஆஃபீஸில் ஆடிட் வேலை இருந்ததால் கோபித்து கொள்ள அவகாசம் கிடைக்கவில்லை. லோச்சி, இங்கர்சால் நினைவு தினம்னு யாராவது வந்தாளா? இல்லையே, யாரும் வரலையே. என்ன மறந்துட்டானுங்களா? லோச்சனா அவன் கொள்கைகளை மாற்ற முயன்றாலும் அவன் தன் நம்பிக்கையில் தளராமலேயே இருந்தான். இடையில் லோச்சனா மறுபடி உண்டானாள். முதல் குழந்தைக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. தடுப்பு ஊசி ஏதோ சரியாக போடவில்லையோ என்னவோ, கக்குவான் இருமல் போல வந்தது. குழந்தை ஜுரம் வந்து கையில் நிற்காமல் கிழிந்த நாராக படுத்திருந்தது. ராத்திரியெல்லாம் டன் டன் என்று இரும்பியது. தேவி டாக்கீஸ் அருகே பாலாஜி என்கிற குழந்தை டாக்டர் இருந்தார்.
அவரிடம் காட்டியதில் ஒன்றும் சொல்லவில்லையாம். புருஷனோட வா என்றாராம். இருவரும் போயிருக்கிறார்கள். மிஸ்டர் வரதராஜன், குழந்தைய ஒரு வாரம் முன்னால் கொண்டு வந்திருக்கணும். இப்போ ரொம்ப லேட். வாட் யூ மீன் டாக்டர்? நெஞ்சில் கபம் கட்டி இருக்கு, மூச்சு விட திணறுகிறது. இன்ஜெக்ஷனும் மருந்தும் கொடுத்துருக்குறேன். ஆனால் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. மெட்ராஸில் குழந்தைகளுக்கான பெரிய ஆஸ்பத்திரி எழும்பூரில் இருக்குது. அதற்கு அழைத்து செல்வது நல்லது. இல்லைனா இதைவிட அப்பட்டமாக எச்சரிக்க என்னால் முடியாது. இல்லைன்னா குழந்தை பிழைக்காது. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விசை காட்டிடுங்க குழந்தைய. இருவரும் பிரமித்து போய் மாட்டு வண்டியில் வீடு திரும்பும்போது லோச்சனா பிழிய பிழிய அழுதிருக்கிறாள். அழுது முடித்து வாங்கோ என்றாள். ஏங்க, மெட்ராஸுக்கு ராத்திரி தானே வண்டி. அந்த சக்கரத்தாழ்வானை போய் கேட்கலாம். என்ன சொன்ன? ஆழ்வானா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை. பெருமாளும் இல்லை, ஒரு சுக்கம் இல்லை. 48 நாள் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி ஊரில் இருக்கிற எல்லா சந்நிதியையும் சுற்றி எல்லா ஸ்லோகமும் சொல்லியும் என் குழந்தைய காப்பாற்றலைன்னா என்ன தெய்வம் அது? வாங்கோ, கேட்டே ஆகணும். நீங்களும் கேளுங்கோ. நான் தான் அப்போவே பிடிச்சி அடிச்சிட்டேனே, தெய்வமே இல்லைன்னு. அங்கே இருக்கிற எல்லா விளக்கையும் உடைச்சி நாசம் பண்ணி எரியணும் போல வருது. இருவரும் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு குழந்தையுடன் போயிருக்கிறார்கள். அவள் படியருகில் குழந்தையை வைத்துவிட்டு, பாரு என் குழந்தைய, உன்னால் காப்பாற்ற முடியல பாரு, நீயே பாரு, என்ன தெய்வம் நீ என்று அழுதிருக்கிறாள். வரது அவளை அணைத்து கொண்டு, லோச்சனா வா போகலாம், இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. டுட்டிகோரினில் மெட்ராஸ் போக டிக்கெட் ஏற்பாடு பண்ணுறேன். கிளம்புவதற்கு முன் அதற்கான பலமும் தெம்பும் குழந்தையிடம் இருக்கிறதா என்று பார்க்க டாக்டரிடம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர் பரிசோதித்து பார்த்துவிட்டு உதடை பிறுக்கி, போக வேண்டிய தேவையில்லை என்றார். குழந்தை தூங்குகிறதா பிராணன் போய்விட்டதா என்று தெரியாமல் சன்னமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தது. டாக்டர் இருவரையும் தனியாக அழைத்தார். என்ன கொடுத்தீங்க இதுக்கு? புதுசாக எதுவும் கொடுக்கல. என்னவோ செய்திருக்கீங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எடுத்துட்டு போய் படியில் வச்சு இந்த மாதிரி செய்தது நியாயமான்னு கேட்டா. உணர்ச்சி வசப்பட்டுட்டா. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பார்த்தேன். இவ கோபம் தனியலை. பாலாஜி டாக்டர், குழந்தைக்கு ஜுரம் இறங்கி இருக்கு, லங் கிளியர் ஆகி இருக்கு, பல்ஸ் சீராயிடுது என்றார். பெங்களூரில் பொறுப்பேற்பதற்கு முன் ஒரு நடை ஸ்ரீரங்கம் போயிருந்தபோது வழக்கம் போல ரங்கு கடைக்கு போனேன். அங்கே கட்டுக்குடுமியும் 12 திருமண்ணுமாக ஒரு சுவாமி வீற்றிருந்தார். என்னை ஒரு மாதிரியாக பார்த்து, சௌக்கியமா என்றார். நான் பவ்யமாக, அடியேன் ரங்கராஜன், சுவாமி திருநாமம் என்னவோ? ரங்கு அட்டகாசமாக சிரித்து, டேய் வரதுடா இது. அட வரதுவா, என்னாச்சு உனக்கு? பகுத்தறிவு, குடுமி, கழகம் எல்லாம் ஞாபகப்படுத்தாத ரங்கு. ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு சூத்திரத்துக்கு எம்பெருமானார் வியாக்கியானம் பாரு, 40 பக்கம். நான் அவனை வியப்புடன் பார்த்தேன். வரது, உன் நாஸ்திக வாதமெல்லாம் இருக்கும். அப்புறம் சந்திக்கலாம். நாராயணா ஹரே ஹரே. லோச்சி வந்தா ஆத்து சாவியை கொடு என்று சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் போனதும் லோச்சனா வந்தாள். ரங்கு மாமா, இவர் வந்தாரோ? இப்பதான் போகிறான், சாவி கொடுத்துருக்கான். எங்கே போகிறதா சொன்னார்? பெருமாள் புறப்பாட்டுக்கு. இப்பெல்லாம் ஒரு புறப்பாடு திருமஞ்சனோ விடமாட்டேங்கிறாரு. லோச்சனா இன்னமும் பூரிப்பாக அழகாகத்தான் இருந்தாள். பத்தாச்சி, மாமாவுக்கு அபிவாதையே சொல்லு. மாமா பெரிய எழுத்தாளர். அருகே குட்டி ராமானுஜர் போல இங்கர்சால் என்று அழைக்கப்படவிருந்த பரத்வாஜன் நின்று கொண்டிருக்க, அருகே மற்றொரு பொண்ணு பேர் என்ன? பேர் சொல்லுடி மாமாக்கு. வைதேகி என்றது சன்னமாக. வைதேகி எப்படி இருக்க? வைதேகி மெஷின் போல மாங்கை திங்கள் மதி நிறைந்த நன்னா சொல்வதற்குள் மூச்சு வாங்கியது. போரும் போரும். வரது எப்படி இப்படி மாறினா? நீதான் மாத்தினியா லோச்சனா? இல்லை, சக்கரத்தாழ்வார்தான் என்று ரங்குவை பார்த்து புன்னகைத்தாள். குழந்தைக்கு டாக்டர் பாலாஜி கொடுத்த மருந்தில்
சாயங்காலத்துக்குள்ளே சரியாக போயிடுன்னு சொன்னார். அவர்கிட்ட பேசி வச்சுண்டு பெருசாக நாடகம் ஆடி வரதுவ மனசு மாத்திட்டா. என்ன லோச்சி? சொல்லாதீங்கோ மாமா, கதையாக எழுதிட போறார் என்றாள். கதை நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.